அபிஷேகத்தை சபையார் பெறுவதற்கென்று சனிக்கிழமை இரவில் காத்திருப்பு கூட்டம் நடத்துவாங்க. அப்போ அபிஷேகம் பெறாதவங்களாம் பெறுவாங்க. விசுவாசமாக ஓடி ஓடி வருவாங்க. இதெல்லாம் 30 வருஷம் கதை நான் சொல்கிறேன். இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. எது வந்தாலும் ஆன்லைனில் பேசிக்கலாம். ஆண்டவருக்கு வாட்ஸ்அப் பண்ணுறோம், ஆண்டவருக்கு ஜிபே பண்ணுறோம். காணிக்க சொல்கிறேன். இது ஒரு காலம் இருந்தது இந்த டிஜிட்டலைசேஷன்லாம் வர்றதுக்கு முன்னாடி. இப்போ பெறாங்களோ பெறலையோ, பெறலைன்னா எல்லாம் பெறப்போ நம்ம பெறணும்னு ஒரு ஆசை இருக்குமே தவிர, ஆனால் இந்த செயல்பாடுகளை நீங்கள் அறிய வேண்டும். ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு மனுஷன் புதிய சிருஷ்டியாக இருந்தால் அவன் தள்ளப்படுகிறது இல்லை என்பது தான் காரியம். நிற்கிறதோ நிர்மூலமாகாது இருக்கிறது கிருபைன்னு நம்ம சொல்லுகிற பொழுது அந்த இடத்துல ஒரு சுத்த கிருபைன்னு ஒன்று ஆட் பண்ணுறோம். ஏன்? எது செய்ய வைக்கிறது? வேதம் சொல்லுது, ஒரு வார்த்தையை கூட்டாத, ஒரு வார்த்தையை குறைக்காத. ஆனால் என் இஷ்டப்படி வேத வசனங்களை நான் கூட்டிக் கொள்வேன். இளைய குமாரன் திரும்பினோம், கெட்ட குமாரன். பாருங்கள் என்னென்னலாம் சித்து வேலை, பிசாசினுடைய ஏவுதல் வசனத்துக்குள்ளே எவ்வளோ பூந்து விளையாடுகிறது பாருங்கள். வசனம் ஒரு வழி சொல்லும், நம்முடைய உதடுகள் அதே வசனம் திரித்து பேசும். இது கள்ள உபதேசம்லாம் இல்லை, சாதாரணமாக பேசுகிறதே சொல்கிறேன். இப்படியாக பல ஆவிகள் ஒரு மனுஷனை, சர்வசாதாரணமான மனுஷனை ஆட்டி படைக்கிறது, ஆளுகை செய்கிறது. ஆனால் தேவ ஜனங்களும் இதில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இதில் ஒன்று தான் பலவீனத்தின் ஆவி. 7 ஆவிகளில் என்னென்ன ஆவி என்று அங்கே குறிப்பிடப்படவில்லை. 18 ஆண்டு காலமாய் கூன் போட்டு, கூனின் ஆவி ஒரு மனுஷி அப்படியே கூன் போட்டு செய்து கொண்டிருக்கிறது. அல்கூனியாக இருக்கிறா, ஆலயத்துக்கு போக்குவரத்துமாக இருக்கிறா. இப்போ புரியும் உங்களுக்கு, ஆவினால் பீடிக்கப்பட்டவர்கள் ஆலயத்துக்குள்ளே வந்தாலே விழுந்துருவாங்கன்னு இல்லை. வருவான் போவான், பழி வாங்குற ஆவி இருக்கும். மாமியார் 8 ஜனத்தை பார்த்தா நம்ம சிம்சோன் மாதிரி இருப்பான். மருமகளுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, இந்த ஆவி கல்யாணம் ஆனவனே இறங்கிடும். மாமியார் தான் என் முதல் எதிரியாக இருப்பா, மாமியாருக்கு மருமகள் தான் முதல் எதிரியாக இருப்பா. இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஆனால் இது ஆராதனைக்குள்ளே வர்றதும் இப்படி தான் இருக்கிறது, அவலட்சணமான வாழ்க்கை வாழ்கிறதும் இப்படி தான் இருக்கிறது. ஏன் தெரியாததில்ல, அது அப்படி தான், இதுக்கு எந்த பாகுபாடும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உயிர்த்தினுடைய வல்லமையினுடைய அனுபவங்கள் குறைவு. இவர்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பலவீனத்தின் ஆவி கிரியை செய்யும். இது பெரிய விசுவாசிகள், 30-40 வருஷம் விசுவாசிகள் கூட சொல்லுவாங்க, ஐயா நடக்கிறப்ப யாரை தள்ளுற மாதிரி இருக்குது, காலைல டிஃபன் சாப்பிட்லையா, இல்லை சாப்பிட்டேன், இல்லைன்னா மாத்திரை இல்லாமல் நடத்தப்படுவாங்க. காலைல மாத்திரை போடணும், இல்லைன்னா உங்களுக்கு ஒரு தள்ளாடுதல் வந்து கொண்டு இருக்கும். கோவித்து கொள்ள வேண்டாம், அந்த பகுதியிலே போனால் இந்த நாளிலே உயிர்த்தியுடைய வல்லமையினால் விடுதலை பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இதை நான் வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்லி கொண்டிருக்கிறேன். பலவீனத்தின் ஆவி என்ன? அந்த பெண்மணியை பார்த்து கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். அந்த பலவீனத்தின் ஆவி அவளை விட்டு விலகுகிறது. எத்தனை வருஷம் இதெல்லாம்? 18 வருஷமாக ஆபிரகாமுடைய குமார்த்தியை வாழ்கிறா.